நேயர்களே, இறையும் இயற்கையும் நிகழ்ச்சியை பார்க்க வந்திருக்கின்றீர்கள். உங்கள் அனைவரையும் நன்றி வணக்கத்துடன் வரவேற்கிறேன். சென்ற வாரம் மண்ணை பற்றி நாம் தெரிந்து கொண்டோம். விஞ்ஞான உண்மைகளை நாம் அறிந்து கொண்டோம். இந்த வாரம் இறையியல் உண்மைகளை பற்றி நாம் அலசி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னால் உங்களுக்கு நான் ஒரு செய்முறையை செய்து காட்டப் போகிறேன். விவிலியத்தில் மத்தேயு விவிலியம் 13ஆம் அதிகாரத்தில் மண்ணை பற்றி இயேசுநாதர் தெளிவாக நமக்கு எடுத்து சொல்லுகிறார். இன்றைய விஞ்ஞானத்தில் 12 வகையான மண்களை பிரித்திருக்கிறார்கள். வெர்டிசால், ஏரிட்சால், மாலிசால், இன்செப்டிசால், இப்படி விஞ்ஞான பெயர்களிலே அவற்றை அழைப்பார்கள். இயேசுநாதர் 4 வகையான, அந்த காலத்தில் அவருடைய நிலம் பாலஸ்தீனா நிலம், அங்கே 4 வகையான மண்கள் தான் கிடைத்திருக்கிறது. இன்று தமிழ்நாட்டிலும் 4 வகையான மண் வளங்கள் தான் இருக்கின்றன. வண்டல் மண், செம்மண், கரிசல் மண், லேட்ரைட் மண். இந்த 4 மண்கள் தான் இங்கே இந்தியாவிலும் இருக்கின்றன. இயேசுநாதர் இந்த 4 மண்களை பற்றி விஞ்ஞான உண்மைகளை நமக்கு எடுத்து சொல்லுகிறார். முதலில் அவர் சொல்லுகிறார், வழியோரம் இருக்கின்ற மண்ணை பற்றி சொல்லுகிறார். ஏரிட்சால் என்று சொல்லலாம். அந்த வழியோர மண் எப்படி இருக்கும் என்றால் இப்படி தான் இருக்கும். இதுதான் களிமண். மக்கள் நடந்து 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 அதில் இருக்கக்கூடிய எல்லாமே டைட்டாக இருக்கும். அதில் காற்று உள்ளே போக முடியாது. இதுதான் செம்மண். இதுதான் சொல்கிறார் அவர், வழியோரத்து மண். இங்கே பாருங்கள், இதை நான் பிசைஞ்சேன்னா அப்படியே டைட்டாக அப்படியே நிற்குது பாருங்கள், அப்படியே நிற்குது. தட் மீன்ஸ் காற்று உள்ளே போக முடியாது, தண்ணி தான் உள்ளே போக முடியும். ஸோ ஆகவே இது கெட்டியாக இருக்கும், விளையறதுக்கு சான்ஸே கிடையாது. இயேசுநாதர் நல்லா சொல்கிறார், வழியோரத்து மண்ணில் விளையாதுங்க, 5-10% கூட விளையாதுங்க என்று அவர் சொல்லுகிறார். ஸோ இந்த மண்ணை உங்களுக்கு காட்டிவிட்டு நான் இந்த கூடையிலே போடுகிறேன். இன்னும் சிறிது நேரத்தில் இந்த கூடை என்ன ஆகப் போகிறது என்று நாம் பார்ப்போம். இரண்டாவது அவர் சொல்லுகிறார், பாறை மேல் விழுந்த விதைகளை பற்றி சொல்லுகிறார். பாறை நிலம், பாறை மண் ஏறக்குறைய இது மாதிரி தான் இருக்கும். எல்லாமே பாறையிலிருந்து தான் வருது. மண்ணெல்லாம் வெதரிங் என்று சொல்லுவார்கள். எல்லாமே பாறையிலிருந்து வந்த மண் தான். இது தேஞ்சி தான் அது செம்மண்ணாக மாறுது. ஸோ ஆகவே இது ஏறக்குறைய மணல்னு சொல்லலாம். இங்கேயும் விளையாது. இங்கே நம்ம தண்ணி ஊற்றினோம்னா தண்ணி நிற்காது. களிமண்ணில் தண்ணி அப்படியே நின்றுச்சு பார்த்தீங்களா, இதில் தண்ணி நிற்காது பாருங்கள், தண்ணி நிற்காது. இப்போ நான் இதை எடுத்து அப்பளம் மாதிரி பண்ணேன்னா நிற்காது. இங்கே பாருங்கள், எல்லாமே லூஸாக போயிடும். இதில் என்ன பியூட்டின்னா காற்று நல்லா போகும், அதில் காற்று போகாது, ஆனால் தண்ணி நிற்காது. ஸோ ஆகவே இதுவும் வேலைக்கு ஆகாது பயிர் செய்கிறது. ஸோ இயேசுநாதர் அழகாக மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். ஸோ இது சரியில்லை. ஸோ இதையும் நான் கொஞ்சம் எடுத்து இங்கே இந்த கூடையில் போடுறேன். மூன்றாவது வகையான மண்ணை பற்றி இயேசுநாதர் சொல்லுகிறார். முட்புதரில் சில விதைகள் விழுந்தன, அவையும் முளைச்சி கொஞ்ச நாளில் அந்த முள்ளை அவங்க கழுத்தை நெரிச்சிச்சு, விளையலைன்னு சொல்கிறார். அதுதான் முட்புதருக்குள் இருக்கக்கூடிய மண். இப்படி தான் இருக்கும். இதுதான் கரிமண், மக்கு மண், கரிம மண். இது ஃபுல்லாக என்னன்னா அழுகிய தழைகளும் வேர்களும் அதோடு சின்ன சின்ன பூச்சிகளும் இதில் செத்து போயிருக்கும். இதில் சில மண்புழுக்கள் எல்லாம் இந்த மண்ணை அழகாக சாப்பிட்டுட்டு அப்படியே மக்காக மாற்றியிருக்கிறார்கள். இதில் தான் எல்லா வைட்டமின்ஸ் இருக்குது, முக்கியமான வைட்டமின்ஸ் இருக்குது. ஆனால் இந்த மண்ணில் விதை போட்டால் வராது. மண் இல்லையே, இது வெறும் மக்கு தானே. அதனால தான் திப்பையிலேயே நம்ம எதையும் கொட்ட முடியாது. திப்பையில் அனல் அடிக்கும், ஆவி அடிக்கும். நீங்கள் பார்த்துருப்பீங்க, காலைல திப்பையில் பார்த்தீங்கன்னா அனலெல்லாம் வந்துக்கிட்டு இருக்கும்.
வெந்து போயிடும் செடிகள். இதில் செடி நட்டிங்கன்னா வெந்து போயிடும். ஸோ ஆகவே முட்புதரில் விழுந்த விதையை கழுத்தை நெரித்து விட்டது என்கிறார் இயேசுநாதர். எவ்வளவு அழகாக இந்த 3 வகையான மண்களை பற்றி அவர் சொல்கிறார் பார்த்தீர்களா? பல விஞ்ஞான உண்மைகளை நமக்கு அவர் எடுத்து சொல்கிறார். ஸோ இவ்வளோ நேரம் நான் திப்பன்ட்டு உங்களுக்கு நான் சொல்லிக்கிட்டு இருந்தேன். அதுக்கு அர்த்தம் உங்களுக்கு விளங்குச்சா இல்லையா தெரியல. திப்பன்னு சொன்னால் கிராமத்தில் மாடு வச்சுக்கிட்டு இருக்கவங்க அந்த சாணத்தை எடுத்து டெய்லி ஒரு ஒதுக்குப்புறத்தில் கொட்டிக்கிட்டே இருப்பாங்க. அது நிறைய சேர்ந்து அது எருவாக மாறிக்கிட்டே இருக்கும். அதுதான் திப்பை. ஸோ அந்த திப்பையில் தான் நான் சொன்னேன், ரொம்ப ஹாட்டாக இருக்கும், பயிர்கள் போட்டிங்கன்னா வெந்து செத்து போயிடும். ஸோ ஆகவே அந்த திப்பை இருக்கக்கூடிய அந்த எரு தான் இது. இந்த எரு எடுத்து இப்பொழுது நான் இதே கூடையில் போடுகிறேன். போட்டாச்சு. இப்போ தான் இயேசுநாதர் உண்மையான பாயிண்ட்டுக்கு வர்றார். இப்போ என்ன சொல்கிறாரு, இந்த 3 வேலைக்கு ஆகாது. இது முளைக்கும், ஆனால் மெரிச்சு செத்து போயிடும் பயிர். இது முளைக்கும், ஆனால் வெயில் வரும்போது துவம்சம் ஆகிடும். அது முளைக்கும், ஆனால் முள்ளெல்லாம் போட்டு கழுத்து நெரிச்சு சாவடிச்சிடும். ஸோ 3மே வேலைக்கு ஆகாது. இப்போ தான் இதுதான் பாயிண்ட்டே. இந்த 3 மண்ணையும் சேர்க்கும்போது தான் உயிருள்ள மண். இதுதான் லைஃபை. இந்த 3த்தையும் நம்ம மிக்ஸ் பண்ணும்போது தான் நல்ல நிலம் என்று சொல்லுகிறார் இயேசுநாதர். நல்ல நிலம். இந்த நல்ல நிலத்திலே பயிர் விளைகின்றது. இதில் விளைகின்ற பயிர் 40 மடங்கு, 60 மடங்கு, 80 மடங்கு, 100 மடங்காக விளைச்சலை வாரி கொடுத்தது என்று இயேசுநாதர் பெருமையாக மக்களுக்கு எடுத்து சொல்லுகிறார். அது மட்டுமல்ல, மற்றொரு உண்மையான கருத்து இதில் இருக்கின்றது. மனிதனை பற்றிய ஒரு கருத்து. என்ன கருத்து என்றால், கடவுள் எவ்வளவு கஷ்டப்பட்டு காம்பினேஷன் பண்ணி இந்த மண்ணை உருவாக்கியிருக்காரு. கடைசியாக மனிதனை உருவாக்கியிருக்கார். சும்மா ஒரு நாளில் மனிதனை உருவாக்கல, எத்தனை டிசைன் போட்டிருக்கார் அவர். பல வகையான டிசைன் போட்டு கடைசியாக ஒரு டிசைன் தான் அவருக்கு சக்ஸஸ் ஆகிருக்கு. ஸோ இதில் அவர் செய்யவே இல்லை மனுஷனை, வேலைக்கு ஆகாது. 5-10 தான். இதுலேயும் மனுஷனை செய்யலை, அதுலேயும் மனுஷனை செய்யலை. அட்லாஸ்ட் ஹியூமஸ், இதிலிருந்து தான் ஹியூமன் பீயிங்ஸ். இறையியல் பார்த்தீர்களா? கடவுள் எவ்வளவு சிறப்பாக இந்த மண்ணை எடுத்து அதை சரி சமமாக சேர்த்து ஒரு அழகான மனிதனை படைத்திருக்கிறார். அந்த மனிதன் பலனை கொடுக்க வேண்டும், அதுதான் முக்கியம். இந்த மனிதன் 80, 90, 100% பலனை கொடுக்கக்கூடிய மனிதனாக இருக்க வேண்டும். அதுதான் இயேசுநாதருடைய முன்னேற்பாடு. ஆகவே இதிலிருந்து நாம் என்ன தெரிந்து கொள்கிறோம் என்றால், கடவுள் நம்மை எவ்வளவு அன்பு செய்கிறார் பார்த்தீர்களா? நம்மேல் எவ்வளவு அக்கறை வைத்திருக்கிறார் பார்த்தீர்களா? நம்மை சொத்தை விதைகளாக அவர் படைக்கவில்லை, மாறாக செல்வம் கொழிக்கின்ற விதைகளாக நம்மை படைத்திருக்கிறார். ஒவ்வொரு மனிதனையும் நான் சொல்லுகிறேன், 700 கோடி மனிதர்களும் இப்பேற்பட்ட ஸ்பெஷல் மண்ணால் செய்யப்பட்டவை. ஆகவே அன்பிற்குரியவர்களே, நாம் அனைவருமே பலன் கொடுக்கின்ற மக்களாக மாற நாம் முயற்சி எடுப்போம். பழைய ஏற்பாட்டில் நிலத்தை பற்றி மிக அழகாக எழுதப்பட்டிருக்கிறது. லேவியர் ஆகமம் அதிகாரம் 25. நம்முடைய அக்ரேரியன் தியாலஜி, நமது விவசாய இறையியலுக்கு அடித்தளமான டெக்ஸ்ட்டு இதுதான். ஜூபிலி இயர், யூபிலி ஆண்டை பற்றி எழுதப்பட்ட டெக்ஸ்ட் அது. அருமையான செழிப்புமிக்க கருத்துக்களை நாம் அதில் பார்க்கிறோம். அதற்கு முன்னாடி உங்களுக்கு நான் சொல்லி ஆகணும் ஆபிரகாமை பற்றி. ஆபிரகாம் கடவுள் அழைக்கிறார். கடவுள் அழைத்து ஆரான் நாட்டை விட்டு, ஊர் என்ற நாட்டை விட்டு வா, நான் ஒரு புதிய இடத்தை காட்டப் போகிறேன், கனானேய நாட்டிற்கு உன்னை அழைத்து செல்கிறேன் என்று கூப்பிடுகிறார். ஆபிரகாம் இறைவனுடைய வார்த்தையை நம்பி அவர் செல்கிறார். அவரும் லோத், ஆபிரகாமின் தம்பி பையன் லோத். ஸோ அவர்கள் இருவரும் குடும்பத்தோடு கானான் நாட்டிற்கு பயணமாகிறார்கள். கடவுள் நிலத்தை கொடுக்க போகிறேன் உனக்கு, அதுதான் முக்கியமான சென்டென்ஸு. நிலம், நிலம்தான் உனக்கு நான் தரப்போகிறேன். நிலம் என்னுடையது. அதே லேவியர் ஆகமத்தில் நாம் வாசிக்கிறோம், 25ஆம் அதிகாரம் 23வது வசனத்தில் கடவுள் சொல்லுகிறார், நிலம் என்னுடையது, என்னுடையது. நீங்கள் அதிலே டெனண்ட், நீங்கள் அதை லீஸுக்கு தான் எடுத்திருக்கீங்க,
நீங்கள் அது சொந்தம் கொண்டாடக்கூடாது, என்கிட்டருந்து நீங்கள் கடன் வாங்கியிருக்கீங்க என்ற ஒரு கருத்தை மிகவும் சிறப்பாக சொல்லுகிறார். நிலம் நம்ம ஓன் பண்ண முடியாது, நாம் நிலத்தில் வாழுகின்ற குடிமக்கள் தான். ஆகவே கானான் நாட்டிற்கு வருகிறார் அபிரகாம். லோத்தும் அபிரகாமும் சிறிது காலத்தில் சண்டை போடுகிறார்கள் நிலத்திற்காக. அவங்க வேலையாட்களெல்லாம் அடிச்சுக்கிறாங்க. அவங்க ஆடுங்க எங்கள் நிலத்தில் மேயக்கூடாது, எங்கள் ஆடு அவங்க நிலத்தில் மேய்ஞ்சிச்சு, அடி சண்டை. அப்புறம் கடைசியாக 2 பேரும் பிரிஞ்சு போகிறாங்க. அபிரகாம் கானான் நாட்டில் குடியேறுகிறார். லோத்து யோர்தான் நதிக்கரை அந்த பக்கம் போய் குடியேறுறாரு. செழிப்பாக அவர்கள் வாழ்ந்தார்கள் என்று வரலாறு கூறுகிறது. ஆபிரகாம் பல தலைமுறைகளுக்கு பின்னால் அவருடைய மக்கள் எகிப்து நாட்டிற்கு போகிறார்கள், அங்கே குடியேறுகிறார்கள். உங்களுக்கு நன்றாக அந்த கதை தெரியும். அடிமைகளாக மாற்றப்படுகிறார்கள். கடைசியாக மோயிசன், கடைசியாக விடுதலை பயணம், கடைசியாக பாலைவனத்தில் 40 ஆண்டுகள் அலைக்கழிக்கப்படுகிறார்கள். சொந்த நிலம் கிடையாது, சொந்த வீடு கிடையாது, சொந்த வரலாறு கிடையாது. ஸோ பாலைவனத்தில் நாடோடிகளாக திரிந்து கொண்டிருந்தார்கள். அப்போது கடவுள் சொல்லுகிறார், நான் உங்களுக்கு மீண்டும் நிலம் தரப்போகிறேன். மீண்டும் நிலம். நிலம்னா ஒரு செட்டில்மெண்ட், ஒரு பீஸ், ஒரு ப்ராஸ்பெரிட்டி. ஆஹா, என்கிட்ட எல்லாமே இருக்குது. அதுதான் அல்டிமேட் என்லைட்மெண்ட். அதுதான் நம்ம காத்துக்கிட்டு இருக்கோம் வாழ்நாள் முழுக்க. ஒரு நிலம் 2 சென்ட் இருந்தால் கூடச்சே அது என்னுடையது, நான் அதில் இருக்கேன் நான் சொன்னால் அதனுடைய மகிழ்ச்சியே தனிதான். ஸோ ஆகவே கானான் நாட்டுக்கு பாலும் தேனும் பொழியும் கானான் என்று வேதம் சொல்கிறது. பார்த்தீங்களா எவ்வளவு செழிப்பாக இருக்குது அந்த வார்த்தைகளை கேட்கும்போது. அந்த பாலும் தேனும் பொழியும் என்று நல்ல விளைச்சலை கொடுக்கக்கூடிய ஒரு நிலம். அப்படியே போட்டால் நீங்கள் அப்படியே அறுக்கலாம், அப்பேற்பட்ட ஒரு நிலம். அந்த நிலத்தை நான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன் என்று சொல்லி 40 ஆண்டுகள் கழித்து அந்த நிலத்தில் அவர்களை குடியேற்றுகிறார். அந்த நிலத்திலே அவர்கள் வாழ்கிறார்கள் மகிழ்ச்சியாக. அப்படியா மகிழ்ச்சியாக வாழ்கிறார்களா? இன்றைக்கு கூட சண்டை தான் நடந்துக்கிட்டு இருக்கு. இஸ்ராயல் பாலஸ்தீனா வெறும் சண்டை. ஆபிரகாம் லோத்து டைமில் ஆரம்பித்த சண்டை இன்னும் முடியவே இல்லை. அந்த லேண்டில் ஹோலி லேண்டுன்ட்டு நம்ம அழைக்கிறோம், ஆனால் அதில் சண்டைகள் தான் அதிகமாக நடந்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். எதற்காக? நிலத்துக்காக. சொல்லப்போனால் அவங்க அந்த நிலத்து மேலே தான் ரொம்ப முக்கியமாக ஆசையை வச்சுருக்காங்க. ஸோ கடவுள் ஆசையை காட்டினார், அவங்க விடவே இல்லை. அது எங்கள் நிலம். பாலஸ்தீன மக்கள் சொல்லுகிறார்கள், நீங்கள் வர்றதுக்கு முன்னாடி நாங்கள் குடியிருந்தோமே, நாங்கள் தான் பிலிஸ்திய இனம் என்று சொல்லுகிறார்கள். நாங்கள் தான் பிலிஸ்தியர்கள், கோலியாத் இனம். எங்கள் தான் என் நிலம் சொந்தம். முதல்ல நாங்கள் தானே இருந்தோம் குடியேற்ற மக்கள். நீங்கள் 2வது தானே வந்தீங்க, ஊரெல்லாம் சுற்றிட்டு கடைசியில் வந்துட்டு உங்கள் நிலம்னு சொல்கிறீங்களே, உங்களுக்கு கிடையாது சொல்லி இவர்கள் சண்டை. உடனே இஸ்ராயல் மக்கள், அது கடவுள் கொடுத்த நிலம் எங்களுடையது, இவங்க சண்டை முடியவே இல்லை, இன்னும் தீர்ந்து கொண்டிருக்கிறது. அந்த நிலத்திற்காக இன்னும் சண்டை போட்டு கொண்டிருக்கிறார்கள். எப்படியோ நிலம் நமக்கு ஒரு வரம் தான். நிலமில்லாமல் நாம் வாழ்க்கையில் சிறக்க முடியாது. அந்த விடுதலை பயணத்தில் நாம் அதைத்தான் நாம் பார்க்கிறோம். நிலம் கிடைத்த பிற்பாடு இறைவன் அவர்களை ஆசீர்வதிக்கின்றார். இப்பொழுது நாம் அதே லேவியராகமம் 25வது அதிகாரத்தில் நாம் அந்த யூபிலி ஆண்டை பற்றி சிறு சிந்தித்து பார்ப்போம். அந்த யூபிலி ஆண்டை பற்றி இறைவன் சொல்லுகிறார், நிலத்திற்கும் ஓய்வு தேவை. எப்பொழுதும் வேலை செஞ்சுக்கிட்டே இருக்க முடியாது. மனிதனுக்கு மட்டும்தானா ஓய்வு 7வது நாள்? இல்லை, விலங்குகளுக்கும் ஓய்வு தேவை. கட்டாயம் நம்ம ஞாயிற்றுக்கிழமை ஓய்வுன்னு சொல்லும்போது நமக்கு மட்டும் ஓய்வு கிடையாது. அன்றைக்கு கோழிகளுக்கும் ஆடுகளுக்கும் பன்றிகளுக்கும் வாத்துகளுக்கும் எல்லாருக்குமே ஓய்வு தேவைப்படுகிறது. ஆனால் நம்ம அன்றைக்கி கொடுக்குறது இல்லையே. அன்றைக்கு தானே எக்கச்சக்கமான செலிப்ரேஷன் நடந்துக்கிட்டு இருக்கு. கடவுள் நிலத்திற்கே ஓய்வு வேண்டும் என்று சொல்லுகின்ற பொழுது உயிருக்கு எவ்வளவு ஓய்வு தேவை என்று நீங்கள் கொஞ்சம் யோசனை செஞ்சு நீங்கள் பார்க்கணும். அந்த நிலத்திற்கு ஓய்வு கட்டாயம் நீங்கள் கொடுக்க வேண்டும். 6 ஆண்டுகள் நீங்கள் பயிர் செய்யலாம், ஆனால் 7வது ஆண்டு பயிர் செய்யவே கூடாது. கடவுள் சொல்லுகிறார், எந்த பயிரும் செய்யாதீங்க, திராட்சை தோட்டத்தை வளர வைக்காதீங்க, அந்த கொடிகளை தரிக்காதீர்கள், அப்படியே விட்டுடுங்க, கம்ப்ளீட்டாக விட்டுருங்க. 1 வருஷம் ஃபுல்லாக நீங்கள் பயிர் தொழில் செய்யக்கூடாது. அதே கடவுள் சொல்லுகிறார், நான் 6வது வருஷமே உங்களுக்கு விளைச்சலை கொடுத்துட்றேன், 7வது வருஷத்துக்கு தேவையான விளைச்சல், என் மேலே நம்பிக்கை வைங்க. 6வது வருஷம் விளைகின்ற விளைச்சல் நீங்கள் 1 வருஷம் எக்ஸ்ட்ரா சாப்பிடக்கூடிய அளவுக்கு விளையும், நான் ஆசீர்வாதம் செய்கிறேன். நிலத்தை மட்டும் விட்டுடுங்க ஃப்ரீயாக. அது யார் வேணாலும் சாப்பிட்லாம், பூச்சிங்க சாப்பிட்லாம், அனிமல்ஸ் விலங்குகள் சாப்பிட்லாம், ஏழைங்க அதை அறுத்துக்கிட்டு போகலாம். அது எல்லோருக்கும் சொந்தம். முக்கியமாக நிலத்துக்கு சொந்தம்.
அந்த பயிரெல்லாம் விளைஞ்சி அதுலேயே விழுந்து மக்கும். அந்த மக்கு தான் நான் உங்களுக்கு காட்டினேன். இதுதான். ஏன்னா இந்த ஒரு வருஷம் விளையக்கூடியதெல்லாம் இந்த மக்கு. அது மட்டும் இல்லை, இதையும் நாம் வெடியம் என்று சொல்லுகிறோம். நைட்ரஜன் அட்மாஸ்பியரில் நிறையா இருக்குது. அந்த யார் மாற்றுறது? தாவரங்கள். ஒரு சில தாவரங்கள் முடிச்சு இருக்குது அடியில். கடலை செடியை நீங்கள் பிடுங்குனீங்கன்னா அடியில் முடிச்சா இருக்கும். அதுதான் நைட்ரஜன் ஃபிக்சேஷன் நாடியூல்ஸ் என்று ஆங்கிலத்தில் சொல்வார்கள். வெடிய முடிச்சுகள் என்று தமிழில் நாம் சொல்லலாம். ஸோ அதுதான் என்ன பண்ணுது, வளிமண்டலத்தில் இருக்கக்கூடிய அந்த வெடியத்தை எடுத்து தனக்கு மட்டும் உணவாக எடுத்துக்கொள்வது கிடையாது, அந்த நிலத்தில் இருக்கக்கூடிய மற்றவர்களுக்கும் அந்த வெடியத்தை கொடுத்து தான தர்மம் செய்கிறது. பார்த்தீங்களா, கடவுள் எவ்வளவு அறிவுபூர்வமாக அந்த ஒரு வருஷம் அந்த வேலை செய்யறதுக்கு தான். அதாவது சார்ஜ் பண்ணுற மாதிரி, நம்ம செல்ஃபோனு டவுன் ஆன உடனே நம்ம என்ன பண்ணுறோம், போய் சார்ஜ் பண்ணுறோம். அதே மாதிரி தான் இது. ஏன்னா 6 வருஷம் பேட்ரி டவுன் ஆகிடுது, லேண்டு எல்லாம் அவுட்டு. ஸோ அதை சார்ஜ் பண்ணும். அதுதான் அந்த ஒரு வருஷம் நீங்கள் சார்ஜ் பண்ண விடுங்க அப்படின்னு சொல்லி எவ்வளவு அழகாக இரக்கம் காட்டுகிறார். கடவுளுக்கு பாருங்கள், மண்ணு மேலே கூட இறக்கம் இருக்குது, கல் மேலே இறக்கம் இருக்குது, நிலத்து மேலே இறக்கம் இருக்குது, பூச்சி பூண்டுகள் மேலே இறக்கம் இருக்குது. மனுஷன் மேலே மட்டும்தான் இறக்கம்னு நாம் சொல்லி கொண்டு இருக்கிறோம். எல்லாரும் அவருடைய பிள்ளைகள் தானே, எல்லாமே அவர் தானே அப்பன். அப்பா த ஃபாதர், அவர் ஃபாதர் ஹூ ஆர்ட் இன் ஹெவன் ஜெபிக்கிறோமே, படைப்பும் அவரை அப்பா என்று தானே அழைக்கின்றது. ஸோ ஆகவே அப்பாவுக்கு ஏகப்பட்ட அன்பு தனது பிள்ளைகள் மேல், முக்கியமாக இந்த மண்ணின் மேல். ஸோ அந்த நிலம் தன்னையே ரீசார்ஜ் பண்ணி கொடுக்கிறது. ஸோ இறைவன் இஸ்ராயேல் மக்களுக்கு சொல்லுகிறார், இவற்றை நீங்கள் கடைபிடித்தால் உண்மையாக நான் ஆசீர்வாதம் செய்வேன், இல்லை என்றால் பாலைவனமாக மாறிவிடும். இன்றைய தமிழ்நாட்டில் என்ன நடந்து கொண்டு இருக்கிறது? நாம் 365 நாட்களும் விவசாயம் தானே செய்து கொண்டிருக்கிறோம். உரங்களை கொட்டுகிறோம், உப்புகளை கொட்டுகிறோம், பாஸ்பரஸ், நைட்ரஜன், யூரியா நிலத்தில் போட்டு அதை அழித்து கொண்டிருக்கிறோமே. இயற்கை விவசாயம் என்பது ஒரு பூஜை போல. எப்படி நாம் பூஜை செய்கிறோமோ, திருப்பலி ஆற்றுகின்றோமோ, அதைப்போல் நமது முதியோர்கள் திருப்பலி ஆற்றி கொண்டிருந்தார்கள். விவசாயம் ஒரு திருப்பலி என்று சொல்லலாம். அப்பேற்பட்ட ஒரு ஆன்மீகமாக செய்து கொண்டிருந்த ஒரு காலம். ஆனால் என்ன ஆனது? பசுமை புரட்சி வந்தது. பசுமை புரட்சி வந்தவுடன் பணத்திற்கு ஆசைப்பட்டார்கள். பசுமை புரட்சியிலே மருந்துகள் கொட்டுங்கள், திருப்பலி அல்ல, தெருப்பலியாக மாறிவிட்டது. எல்லோரும் பணம் செய்ய வேண்டும். நிலத்தை ஒரு விளைபொருளாக பார்த்தார்கள். நமது முதியோர்கள் நான் சொன்னது போல திருப்பலியாக நடந்து கொண்டிருந்த பொழுது அதை உறவாக பார்த்தார்கள், தெய்வமாக, மனைவியாக, தாயாக. ஆனால் இப்பொழுது வேறு விதமாக நிலத்தை பார்க்க ஆரம்பித்தார்கள். நிலத்தில் எல்லா கெமிக்கல்ஸையும் போட்டு சாவடிச்சிட்டாங்க. நிலம் செத்து விட்டது. அடுத்து நமக்கு ரெஸ்ட் கொடுக்கல, அதுக்கு கட்டாயம் பாலைவனம் ஆகக்கூடிய கட்டத்தில் நமது இந்தியா, தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது. வியாபார நோக்கத்தோடு மனிதன் நிலத்தை அழித்து கொண்டிருப்பதை நாம் பார்க்கிறோம். அப்படி செய்கின்ற பொழுது கட்டாயம் பாலைவனம் ஆகக்கூடிய கட்டத்தில் நமது நிலம் இருப்பதை நாம் பார்க்கிறோம். நாம் ஓய்வு கொடுத்தால் நிலம் நமக்கு எல்லாவற்றையும் தானியங்களை வாரி வழங்கும். நாம் ஓய்வு கொடுக்காத பட்சத்தில் கட்டாயம் பாலைவனம். நிலம் தானாகவே விடுதலையை தேடிக்கொள்ளும். நிலம் எனக்கு ஓய்வுதான், ஒரு வருடம் ஓய்வு அல்ல, 20 லட்சம் ஆண்டுகளுக்கு ஓய்வு எனக்கு தேவை என்று அதுவே எடுத்துக்கொள்ளும். ஆகவே நாம் அதை புரிந்து கொண்டு நிலத்திற்கு தகுந்த மரியாதையை நாம் கொடுக்க வேண்டும். இப்பொழுது ஜூபிலி ஆண்டை பற்றி பார்ப்போம். முதலில் நம்ம பார்த்தது ஓய்வு ஆண்டு, 6 ஆண்டுகளுக்கு ஒரு முறை, 7வது ஆண்டு ஓய்வு ஆண்டு. இப்பொழுது நாம் பார்க்க போவது 7 × 7 49 ஆண்டுகள் யூபிலி ஆண்டு. அதுதான் ஜூபிலி இயர் என்று சொன்னார்கள். அழகான ஒரு நாள். எல்லாரும் திரும்பி வர வேண்டும். அவங்க எங்கிருந்தாலும் சரி, அந்த ஆண்டில் எல்லாரும் திரும்பி அவங்கவுங்க நிலத்தில் போய் அவங்க சேர வேண்டும். திருவிழாவுக்கு நம்ம போகிற மாதிரி ஊருக்கு எங்கே இருந்தாலும் சரி அவங்க நிலத்துக்கு அவங்க போயிடுவாங்க. அந்த ஆண்டு முழுவதும் பயிர் செய்ய மாட்டாங்க. அந்த ஆண்டு முழுவதும் அவர்கள் சாப்பிடுவது முந்தைய வருஷமே ஃபுல்லாக இறைவன் விளைச்சலை கொடுத்து விட்டார். அந்த நிலம் அடகு வைத்திருந்தால்
யார் அடகு வைத்திருக்கிறாரோ அவர் அந்த நிலத்தை மீண்டும் அந்த ஒரிஜினல் ஓனருக்கு திருப்பி கொடுத்துடணும். சில நேரத்தில் பணம் வாங்கி கொண்டு கொடுக்கலாம், சில நேரத்தில் பணம் வாங்காமலேயும் அவள் கொடுக்கலாம். ஒரு சில பேர் வாங்க முடியவில்லை என்றால், அதை திருப்பி வாங்க முடியவில்லை என்றால் சொந்தக்காரங்க வந்து பணம் ஹெல்ப் பண்ணி அவங்க அதை மீட்பார்கள். அதுதான் இயேசுநாதர் மீட்பு, யூபிலி ஆண்டு. அந்த எப்படி மீட்கணுமோ, நிலத்தை மீட்கிறோமோ, அதே மாதிரி இயேசுநாதர் என்ன பண்ணார், நம்மளால் அந்த பாவத்துக்கு பரிகாரம் பண்ண முடியல, நம்மளுக்கு ஈடேற்றம் நம்மளால் கொண்டு வர முடியல. உடனே நம்ம சொந்தக்காரர் இயேசுநாதர் அவர் வந்து என்ன பண்ணுறாரு, அவர் பே பண்ணுறாரு. அவங்களால முடியல, நான் பே பண்ணுறேன். அதுதான் ஜூபிலி ஆண்டின் தத்துவமே. நம்ம வாசிக்கிறோம், அவருடைய கப்பர்நகும் ஜபக்கூடத்தில் அருமையாக ஐசையாவின் வார்த்தைகளை சொல்லுகிறார். இறைவனின் ஆவி என் மேலே, எளியோர்க்கு நற்செய்தி சொல்ல, குருடர்கள் பார்வை பெற, சிறைப்பட்டோர் விடுதலை அடைய, ஆண்டவர் அருள் தரும் ஆண்டினை அறிவிக்க, இந்த 4 பணிகளையும் செய்ய என்னை அனுப்பியிருக்கிறார். அதே மாதிரி அந்த அடிமை தொழில் செய்து கொண்டிருந்த நபர்களை அந்த ஆண்டு விடுதலை செய்ய வேண்டும். எவ்வளவு அருமையான கருத்துக்களை இறைவன் எடுத்து சொல்லுகிறார் அந்த யூபிலி ஆண்டில். அங்குதான் தர்மம் இருக்கிறது, அங்குதான் நீதி மக்களுக்கு கிடைக்கிறது, அங்குதான் விடுதலை கிடைக்கிறது, நோயாளிகளுக்கு நல்லது கிடைக்கிறது, நிலத்திற்கும் நல்லது கிடைக்கிறது, மிருகங்களுக்கும் விருட்சங்களுக்கும் எல்லோருக்கும் ஓய்வு கிடைக்கின்றது. ஸோ எப்பேற்பட்ட இரக்கத்தை நமது ஆண்டவர் கொண்டிருக்கின்றார். ஆகவே இந்த யூபிலி ஆண்டு உண்மையாகவே இன்றைய தினம் நமது விவசாயிகளுக்கு ஒரு பாடம் சொல்லிக்கூடிய ஒரு விவிலிய வார்த்தைகளாக அமைய வேண்டும். நான் உங்களுக்கு ஏற்கனவே சொன்னேன், அக்ரேரியன் தியாலஜி, விவசாய இறையியல் மக்களுக்கு தேவை. பார்த்தீர்களா, நிலத்தை திருப்பி கொடுங்க, அடிமைகள் வேண்டாம், நாம் எல்லோரும் உரிமை குடி மக்கள், நாம் அனைவரும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், நம்ம எல்லாரும் ஒன்று தான். ஸோ ஆகவே இங்கே ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, பணக்காரன் ஏழை என்பது பாகுபாடு கிடையாது. ஸோ 49வது ஆண்டு யூபிலி ஆண்டு எல்லோருக்கும் வாழ்வு கொடுக்கின்ற ஒரு ஆண்டு. மீண்டும் அவர்கள் தங்களது சொந்த வாழ்வை கண்டுபிடிக்கின்ற ஆண்டாக அமைகின்றது. இந்த நிலத்தை பற்றி நாம் ஒரு சில கருத்துக்களை அலசி பார்த்தோம். இந்த கருத்துக்கள் உண்மையாகவே நமது வாழ்விலே மாற்றத்தை கொண்டு வர வேண்டும். நாம் நிலத்தை பார்க்கின்ற பொழுது நாம் வேறு விதமாக பார்க்க வேண்டும். அது ஏதோ ஒரு திடப்பொருள் அல்ல, மாறாக அது வாழ்விடம். இட் இஸ் நாட் எ கமாடிட்டி, இட் இஸ் எ கம்யூனிட்டி. அங்கே கோடிக்கணக்கான உயிர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கின்றன. அவர்கள் எல்லோரும் நமது சகோதர சகோதரிகள். பிரான்சிஸ் அசிசியார் அடிக்கடி சொல்லுவார், இந்த பிரபஞ்சத்தில் இருக்கக்கூடிய குடும்பம் ஒரு பிரபஞ்ச குடும்பம், இதில் எல்லோரும் சகோதர சகோதரிகள் தான். இங்கே ஏற்றத்தாழ்வுகள் இல்லை, எல்லா உயிர்களும் உரிமையோடு வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கின்றன. ஆகவே நில உரிமைகள் இருக்கின்றன, நில உரிமைகளுக்காக நாம் போராட வேண்டும், நீர் உரிமைகளுக்காக நாம் போராட வேண்டும், காற்று உரிமைகளுக்காக நாம் போராட வேண்டும். எல்லோருக்கும் சுகமான நிலத்தில் வாழ உரிமை இருக்கிறது, சுத்தமான நிலத்தில் வாழ உரிமை இருக்கிறது, சுத்தமான நீரை பருக உரிமை இருக்கிறது, சுத்தமான காற்றை சுவாசிக்க உரிமை இருக்கிறது. ஆனால் அவர்கள் சுவாசிக்கின்ற காற்றில் எப்படி நாம் பொல்யூஷன் பண்ணலாம்? மற்ற விருட்சங்கள் மற்ற தாவரங்கள் குடிக்கின்ற நீரிலே நாம் எப்படி அதில் விஷத்தை கலக்கலாம்? மற்ற மக்கள் பயிர் செய்து வாழுகின்ற இந்த நிலத்தில் எப்படி உரங்களையும் யூரியா பாஸ்பரஸ் இப்பேற்பட்ட வேதிமங்களை எப்படி நாம் கொட்டலாம்? ஸோ இப்பேற்பட்ட ஜஸ்டிஸ் கேள்விகள் அதிகமாக நமக்கு இந்த விவிலிய ஆராய்ச்சியில் கிடைக்கின்றது. இந்த விவசாய இறையியலிலே நாம் நிறைய கேள்விகளை கேட்டு மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்றி எல்லா விவசாயிகளும் உண்மையாக ஒரு நல்ல தொழிலை செய்து கொண்டிருக்கிறார்கள், திருப்பலியை செய்து கொண்டிருக்கிறார்கள். பழைய விவசாயம் நான் சொன்னது போல கெமிக்கல்ஸ் போடாத ஒரு விவசாயம், இயற்கை விவசாயம், சாணம் இலைகள் போட்டு அழகான உணவை, ஆர்கானிக் ஃபார்மிங், உடம்புக்கு நல்லது, மனதிற்கு நல்லது, இந்த இயற்கைக்கும் நல்லது. ஆகவே நமது விவசாயிகள் இதை கவனித்து இறைவனுக்கு நன்றி சொல்லி இந்த நிலத்தை பாதுகாக்க உங்கள் அனைவரையும் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். அன்புக்குரியவர்களே, 2 சொற்பொழிவுகளிலே நாம் நிலத்தை பற்றி யோசனை செய்து பார்த்தோம். இறைவனுக்கும் நிலத்துக்கும் இருக்கின்ற உறவு, மனிதனுக்கும் நிலத்திற்கும் இருக்கின்ற உறவை பற்றி நாம் விரிவாக தெரிந்து கொண்டோம். கடைசியாக நான் உங்களுக்கு சொல்வது, விவிலியத்திலிருந்து
பாபிலோனியா கேப்டிவிட்டி, பாபிலோனியா அடிமைத்தனம். இஸ்ராயல் மக்கள் அங்கே அடிமைகளாக இருந்தார்கள். ஒரு நாள் அரசன் அவர்களை கேட்கிறான், நல்லா பாட்டு பாடுவீங்க, டான்ஸ் ஆடுவீங்க, ஏன் ஆட மாட்டேன்றீங்க? இப்போல்லாம் வர வர டான்ஸே ஆட மாட்டேன்றீங்களா, ஏன், வாட் ஹேப்பன் டு யூன்னு கேட்குறான். அப்போ தான் அந்த யூபிலி ஆண்டு வருது. ஸோ இவங்க சோகத்தில் இருக்காங்க. நம்ம நிலத்துக்கு நம்ம போக முடியலையே, நம்ம மலைகளை பார்க்க முடியவில்லையே, நம்ம ஆறு பார்க்க முடியலையே, நம்முடைய புழு பூச்சிகளை பார்க்க முடியல, நம்முடைய தாவரங்களை பார்க்க முடியலையே, நம்ம ஊரில் இருக்கிற அந்த பனைமரத்தை பார்க்க முடியல, நம்ம ஊரில் கூடிய பப்பாளி மரத்தை பார்க்க முடியலையே. அதுதான் ஒரு பெரிய பிரிவாக அந்த மக்கள் பார்த்தார்கள். அப்பொழுது சொல்லுகிறார்கள் அரசனிடம், எப்படி பாட்டு வரும்? எங்கள் நிலத்திலிருந்து நாங்கள் பிரிந்திருக்கின்ற சமயத்தில் பாட்டு வருமா, டான்ஸு வருமா, ஆட்டம் வருமா, மகிழ்ச்சி வருமா? அந்நியர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த நிலத்தில். எங்கள் நிலத்திற்கு போகின்ற பொழுதுதான் எங்களுக்கு மீண்டும் மகிழ்ச்சி, நிம்மதி, சந்தோஷம். பாபிலோனியா அடிமைத்தனம் எப்பொழுதோ நடந்த ஒரு கதை என்று நினைத்து கொள்ளாதீர்கள். இப்பொழுது கூட அப்பேற்பட்ட நிகழ்வுகள் மீண்டும் மீண்டும் நடந்து கொண்டிருக்கின்றன. நமது தமிழ் ஈழத்து சகோதர சகோதரிகளை பற்றி நான் சொல்லுகிறேன். அவர்கள் இன்று இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் அவர்கள் சொந்த நாடு திரும்பி அவருடைய சொந்த நிலத்துக்கு சென்று அவருடைய சொந்த மலைகளை பார்க்க வேண்டும், சொந்த ஊர் ஏரிகளை பார்க்க வேண்டும், சொந்த ஊர் மரங்களை பார்க்க வேண்டும், புழு பூக்களை பார்க்க வேண்டும், சொந்த ஊரில் வாழ வேண்டும், சொந்த காற்றை சுவாசிக்க வேண்டும், சொந்த மண்ணில் அவருடைய காலடி பட வேண்டும் என்ற ஆசை இருக்காதா? அந்த மக்களுக்கும் அப்பொழுதுதான் மகிழ்ச்சி கிடைக்கும், அப்பொழுதுதான் விடுதலை கிடைக்கும், அப்பொழுதுதான் மனத்தில் நிறைவு கிடைக்கும். அந்த மக்களுடைய வாழ்வு வளம் பெறும். ஆகவே அன்புக்குரியவர்களே, இந்த நிலம் நம்மோடு பிறந்தது, நாமும் நிலத்தோடு பிறந்திருக்கிறோம். பிரிக்க முடியாத ஒரு உறவு. இந்த உறவை நாம் பத்திரமாக பாதுகாத்து, மண்ணுக்கு தகுந்த மரியாதை கொடுத்து, இறைவனுக்கு நன்றி செலுத்தி, நமது வருங்கால தலைமுறையினருக்கு இந்த நாம் பிறந்த மண்ணை பரிசாக கொடுக்க வேண்டும் என்று உங்கள் அனைவரையும் கேட்டுக்கொண்டு என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். விண்ணோடும் ஹே மண்ணோடும் ஹே விஞ்ஞானம் விளையாடுதே உன் முன்னே ஹே என் முன்னே ஹே நம் பூமி பழுதாகுதே வானம் பூமி ஊனமானால் நானும் நீயும் இல்லை மலையதையுமே நாடாக்கினோ நிலமதையுமே வீடாக்கினோ வானமதையும் ஏடாக்கினோ கடலதையுமே சூடாக்கினோ இயற்கையை விஷம் செய்தோம் தோம் தோம்
செய்தோம் தோம் தோம். இந்நிகழ்ச்சி பற்றிய உங்களது கருத்துக்கள் வரவேற்கப்படுகின்றன. அனுப்ப வேண்டிய முகவரி: முதன்மை செயலாக்க அலுவலர், மாதா தொலைக்காட்சி, எண் 150 லஸ் சர்ச் சாலை, மயிலாப்பூர், சென்னை 600004.